ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பர்பிள் ஸ்டிச்சஸ். நான் உங்கள் ஜீவிதா. இன்றைக்கி நம்ம ஒரு லேஸும் கேன்வாஸும் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு சூப்பரான, நல்ல ட்ரெண்டியான, லேட்டஸ்ட்டாக நல்ல பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு நெக் டிசைனும் பஃப் ஸ்லீவும் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி தைக்கலான்னு கற்றுக்கலாம். இந்த பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து லைனிங்கும் வந்து பஃப்புக்கு ஏற்ற மாதிரி அதுக்கும் சேர்த்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இவங்க வந்து ரொம்ப இந்த கிளாத் மெயின் கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக இருக்கிறதால அதுக்கு வந்து நீங்கள் லைனிங் கொடுத்தே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா லைனிங்கும் வந்து பஃப்புக்கு ஏற்ற மாதிரி பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இது வந்து கை வந்து எப்போவுமே நம்ம அடித்து திருப்பி ஃபினிஷ் பண்ணுற மாதிரியே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம எண்டிங்கில் ஒரு பைப்பிங் கொடுத்து சூப்பராக பைப்பிங் கொடுத்து அப்புறம் பஃப்பு வந்து தைச்சி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ கிளாத்லேருந்து 1 இன்ச்சு துணி நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு அது வந்து ஒன் சைடு வந்து நம்ம நெக்குக்கெலாம் எப்பவுமே கிராஸ் பீஸ் அடித்து திருப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி நெக்குக்கு அடித்து ஒரு சைடு மட்டும் அடித்து வச்சுக்கோங்க தையல். அப்புறம் வந்து இதை வந்து நம்ம மேல் பக்கமாக வச்சு தைக்கிறத விட இந்த மாதிரி அந்த கிராஸ் பீஸை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மெயின் கிளாத் வச்சு இந்த மாதிரி ஒரே லெவலாக நம்ம ஆல்ரெடி அடித்து திருப்பத்துக்காக ஒரு தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு நூல் அளவு தான், அது பக்கத்துலேயே வச்சு நம்ம அடித்து இந்த மாதிரி நல்லா உல்ட்டா சைடு பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இழுத்து நம்ம அந்த ஒரு கேப்லேயே அழகாக தையல் விடுற மாதிரி பண்ணிடணும். இப்படி நம்ம செஞ்சோம்னா அழகாக நம்ம த்ரெட்டு கொடுத்து அழகாக பைப்பிங் கொடுத்த மாதிரியே இருக்கும். ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் அந்த கேப் எங்கே இருக்கோ அந்த கேப்பில் தான் அந்த தையல் வந்து கரெக்டாக விழணும். அதே மாதிரி இந்த கிளாத்தும் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இழுத்து உள்ளே தள்ளிடணும். அப்போ தான் அந்த இடம் சுருக்கம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அந்த சாரீ கலர் கிளாத்து. இந்த மாதிரி தைச்சிட்டு இதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா பஃப் வந்து எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது வந்து எப்போதும் போல் நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டோமோ அந்த அளவு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துருங்க. மார்க் பண்ணிவிட்டு இதோட அளவு ப்ளவுஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு ப்ளவுஸை வச்சு அந்த கை சுற்றளவு எவ்வளவோ அதை வந்து மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே மடித்து மறுபடியும் அதை இன்னொரு மடிப்பு பாதியாக மடிச்சுட்டு இது பார்த்திங்கன்னா 3 பங்கு இருக்கும். இந்த மாதிரி 3 பங்கு இருக்கிறது கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்த வந்து 2 சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஒரு கைக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் பார்த்திங்களா, இது எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது 14 இன்ச்சு இருக்குது ஃபுல்லாக. இந்த நம்ம மார்க் பண்ண இடம் வந்து 5.5 இன்ச் இருக்குது. நான் இப்போ ஏன் நான் பார்த்துக்கிட்டேன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் இருக்குது பார்த்திங்களா, அடுத்த ஸ்லீவு அதுக்குமே நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம எடுத்த 5.5 இன்ச்சு இந்த 5.5 இன்ச்சிலேருந்து தான் இப்போ நம்ம இந்த பஃப் வந்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளீட் வைக்கிறதுக்கு அந்த ஸ்லீவ்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 5.5லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து பைப்பிங் கொடுத்தேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நான் வந்து தையல் போடலை. இப்போது அதை விட ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி 1/2 இன்ச்சு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தையல் போடுறேன். ஏன் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு மேலே நம்ம அழகாக லேஸ் கொடுத்துட்டோம்னா நம்ம கை வந்து இந்த 1/2 இன்ச்சுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா டைட் கரெக்டாக வந்துடும். கை சுற்றளவுக்கு கீழே அந்த பைப்பிங் கொடுத்த இடம் பார்த்திங்கன்னா அழகாக வளைவாக அழகாக சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வேர் பண்ணும்போது. இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் காப்பர் லேஸ் தான், இது வந்து பார்டர் லேஸ் சாரீ தான், ஒரு சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பார்டர் எதுவுமே இல்லை, ஆனால் அங்கங்கே பார்த்திங்கன்னா புட்டா மாதிரி காப்பரில் வந்து புட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து காப்பர் லேஸ் தான் கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ தையல் போட்டோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி காப்பர் லேஸ் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி என்ன லேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 தையல் போட்டு தான் தைக்க போகிறேன். ஏன்னா ஒரு தையல் போட்டோம்னா நம்ம கை இப்படி மடக்கும்போது தூக்கும்போது பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நம்ம 2 தையல் போட்டோம்னா அழகாக படிமானமாக கொஞ்சம் கூட தூக்காமல் படிமானமாக அப்படியே நல்லா ஃபிட் ஆகிடும். இப்போ வந்து இது ஸ்லீவ் டிசைன் தான். இந்த மேலே வைக்க வேண்டிய பஃப் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்லீவ் வந்து பாடியோடு அட்டாச் பண்ணும்போது வச்சுருவேன். ஏன்னா இப்போ நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பாடியோடு வைக்கும்போது அந்த ஷோல்டரோட அட்டாச் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக அது வரும் பாருங்கள்.
இது வந்து பார்த்திங்கன்னா பேக் எப்போதும் போல் ஒரு யூ நெக் தான் லைட்டாக கர்வ் கொடுத்த மாதிரி கொடுத்து அடித்து பேக் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து சாரீ கிளாத்து. சாரீ கிளாத்லேருந்து ஒரு 6 இன்ச்சு போல் துணி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக 3 இன்ச்சுக்கு வர மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து கட் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிவிட்டு இது எப்போவும் நம்ம வந்து ஒரு ரிப்பன் மாதிரி அழகாக அடித்து திருப்போம் பார்த்திங்கன்னா, நாட்டுக்கு அடித்து திருப்புற மாதிரி இதையும் முனையில் நல்லா அடித்து ஒரு ரிப்பன் மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. ஒரே லெவலாக அழகாக தையல் போட்டு இதை அழகாக திருப்பி எடுத்துகிட்டு அதை வந்து நெக்கில் வச்சு நம்ம அழகாக ஃப்ளீட்டு பாக்ஸ் ஃப்ளீட் மாதிரி கொடுத்து நம்ம ஃப்ளீட் கொடுக்கறதுலே வந்து 2-3 விதம் இருக்குது. பாக்ஸ் ஃப்ளீட் மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எப்போதுமே இந்த ஸ்கர்ட்டுக்கெலாம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி நம்ம சென்டராகவும் கொடுக்கலாம். இந்த ஓரமாக கொடுக்குற மாதிரியும் கொடுக்கலாம். இந்த ஃப்ளீட் கொடுக்குறதுலேயே நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனும் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அந்த ஃப்ளீட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சென்டராக கொடுக்குறேன், அதுவும் பாக்ஸ் ஃப்ளீட் கொடுக்குறேன். இதுவே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கர்ட்டுக்கெலாம் கொடுக்குற மாதிரி அடுத்தடுத்து ஃப்ளீட் கொடுக்கும்போது அது வந்து சென்டராக கொடுத்தா அது ஒரு டிசைன் வரும். அந்த மாதிரி ஸ்கர்ட்டு கொடுக்குற ஃப்ளீட்டே பார்த்திங்கன்னா அந்த முனையில் கொடுத்தோம்னா அது ஒரு டிசைன் வரும். நம்ம கொடுக்குற ஃப்ளீட் பொறுத்து இதோட டிசைன் பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இவங்கள்தே பார்த்திங்கன்னா இவங்க சிஸ்டரோட ப்ளவுஸும் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் பாக்ஸ் ஃப்ளீட் கொடுக்கல. அது வந்து நம்ம எப்போதும் ஸ்கர்ட்டு கொடுக்குற மாதிரி ஃப்ளீட் கொடுத்துட்டு அதுக்கு வந்து நம்ம மணி வச்சு தைக்கும்போது அது வேறு மாதிரி நம்ம மடித்து தைக்கும்போது அது வேறு ஒரு லுக் கொடுக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டே கூட நம்ம வந்து இந்த பாக்ஸ் ஃப்ளீட் மாதிரி ஃபஸ்ட்டு இந்த துணியை ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட ப்ளவுஸ் மாதிரி வச்சு கூட அட்டாச் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா துணி கொஞ்சம் தாராளமாக இருக்குன்னா நம்ம நெருக்கி வச்சுட்டு அது மாதிரி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா துணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்து ப்ளவுஸ்லேயே டைரெக்டாக வைக்கும்போது அது எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குறிப்பிட்ட அளவு கேப் விட்டு அந்த துணியை வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஃபுல்லாக வர வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு துணி தாராளமாக இருக்குது அப்படின்போது நம்ம தனியாகவே ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஃப்ளீட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் மாதிரி கூட வச்சு தைக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது ஃப்ரண்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு ஃப்ரண்ட்டுக்கு அப்படியே நான் கண்டினியூ பண்ணிடுவேன் இந்த டிசைனை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி நம்ம பீட்ஸ் வச்சிட்டோம்னா இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட நெக்கோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த காப்பர் லேஸ் நம்ம கைக்கு வச்சோம் பார்த்திங்களா, அந்த லேஸை தான் நான் இங்கேயும் கொடுக்குறேன். இது இங்கேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து ஃபஸ்ட்டே கூட இந்த நெக்கு ஓரமாக இந்த லேஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இந்த ஃப்ளீட் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளீட் வந்து ஒரே அளவாக கேப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கேப் கண்டுபிடிக்கிறதுக்காக அது மாதிரி ஃபஸ்ட்டே ஃப்ளீட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த லேஸ் வைக்கிறேன். நெக்குக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 2 தையலாக போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அழகாக படிமானமாக இருக்கும். லேஸும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு போகிறதுக்கும் சேர்த்தா மாதிரி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம அப்போ தான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டுக்கு தனியாக ஒரு லேஸ் கொடுத்து இங்கேயும் ஒரு லேஸ் இருந்ததுன்னா அந்த ஃப்ரண்ட்டு நம்ம அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப மத்தாக இருக்கும். அப்படியே ரொம்ப பெருசாக அப்படியே கட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த லேஸ் வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஷோல்டராண்ட வர அந்த பிசுறு கூட பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த சைடுன்னு திரும்பாமல் அழகாக ஒரே இடமா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு எண்டுலேயும் அழகாக லேஸ் கொடுத்துட்டேன். அதையும் டபுள் ஸ்டிச்சு போட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிப்புக்கும் கீழே ஒரு லைன் பார்த்திங்கன்னா இதே மாதிரி லேஸ் கொடுத்துடலாம். லேஸ் கொடுத்துட்டு இதோட ஃப்ரண்ட்டும் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு இதே டிசைனை ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம கண்டினியூ பண்ணி எடுத்துன்னு போயிடுறோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் பின்னாடி டிசைன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அது வந்து எப்படியும் கொஞ்சம் கவர் ஆகாது. ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த முந்தாணி விடுறது, பூ வைக்கிறது, ஜடை பின்னுறது பார்த்திங்கன்னா டிசைனே மறைச்சிடுவாங்க ஃபுல்லாக. நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் அதை கவர் பண்ணும்போது அப்போ தான் நம்ம என்ன டிசைன் வச்சுருக்கோம் அப்படின்றதே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கும் அந்த டிசைன் கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கை வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கீழே ஃப்ளீட் வச்சதுக்கு நேராக நம்ம மேலே ஃப்ளீட் வச்சிட்டோம்னா கை ரொம்ப பஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து அந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க. அதனாலே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி மேலே வந்துட்ட பிறகு ஒரு 1.5 இன்ச்சு இருக்கும்போது ஃப்ளீட் வைக்கிறதுக்கு ஆரம்பிப்பேன். ஃப்ளீட் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக அப்படியே கிட்ட கொஞ்சம் கூட கேப் இல்லாத ஒன்று மேலே ஒன்று ஏறி வரா மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த சென்டருக்கு வந்துடுற மாதிரி நம்ம சென்டருக்கு வந்து நாச்சு போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது கரெக்டாக நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துக்கு வரா மாதிரி எவ்வளோ வருமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு ஃப்ளீட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பொடியாக வச்சிட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட்டுக்கும் இந்த சைடும் பார்த்திங்கன்னா
ஒரு 1 1/2 இன்ச் அளவுக்கு அந்த ஃப்ளீட் வச்சுட்டு, இந்த துணி வந்து கரெக்ட்டா நம்மளுக்கு எண்டு வரையும் வருதா அப்படின்னு வச்சு பார்த்துட்டு, அந்த ஃப்ளீட் எவ்வளோ தேவையோ அதுக்கேத்த மாரி வச்சுடுங்க. வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து கை ஜாயின் பண்ணியாச்சு. இங்க பாருங்க பஃப் பாருங்க எவ்வளோ சூப்பரா நெ நல்லா நெருக்கியிருக்கு பாருங்க. இதுதான் ப்ளவுஸோட ஃபைனல் எண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.